தமிழ் நெறி வகுக்கும் ஆதி நீதியை உலகிலே நிலைநாட்டிட ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைக்காக போராடும் விழிப்பாளர்கள் என்ற மர்மயோக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆன்ம வணக்கம். துயரம் அடைந்த மனித இனம் இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டு இருக்கின்றது. ஆனால் அப்படி வேண்டுவதிலே ஒரு பெரிய குறைபாடு உள்ளது. வேண்டுகின்ற பொருள் வேண்டிய வண்ணம் அப்படியே கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே மனித இனம் வேண்டுகிறது. அப்படியே கிடைக்க வேண்டும். ஆனால் கடவுள் அவருடைய சொந்த வழியிலே எது மிக சிறந்த வழியோ அதனை தேர்ந்தெடுத்து அந்த ஒன்றின் மூலமாக மனித இனம் வேண்டுவதை தருகின்றார். அப்படி தருகின்ற பொழுது கேட்பது ஒன்று, ஆனால் கிடைப்பது ஒன்றாக உள்ளது. அப்படி வேறாக கிடைத்த ஒன்றின் மூலம் தான் வேண்டியதை மனிதன் பெற்றுக்கொள்ள தெரியவில்லை. உதாரணமாக கடவுளிடம் 1 கிலோ தங்கம் கேட்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு கடவுள் வேறொரு வழியிலே ஏதாவது ஒன்று மிக உகந்த வழியிலே, பாதுகாப்பான வழியிலே அந்த 1 கிலோ தங்கத்தை தருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவன் இறைவனிடத்திலே கேட்டது தங்கம், ஆனால் ஏதோ ஒன்று கிடைத்தது. அதனை இவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ஆனால் உண்மையிலே ஆராயப் போனால் அந்த மாற்று வழியிலே கிடைத்த அந்த ஒன்று இவன் கேட்ட தங்கத்தை விட பன்மடங்கு தரக்கூடியதாக இருக்கும். மனிதன் ஆனால் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் கடவுள் கொடுத்தது அவனுக்கு கிடைக்க முடியாமல் போகிறது. கடவுள் ஓர் பேரறிவு மிக்கவன். அந்த பேரறிவாளன் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு, எந்த இடத்தில் எப்படி தர வேண்டும் என்று நன்கு அறிந்துதான் தருவான். ஆனால் மனிதனோ அதனை தவறு விட்டுவிட்டு அவசர கோலத்திலே கடவுளுடைய கருணை கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிறான். கேட்ட அந்த தருணமே வேறொரு மாற்று வழியிலே கிடைத்துவிட்டாலும் இவன் அதனை ஏற்காமல் தான் வேண்டியது அப்படியே கிடைக்க வேண்டும் என்று இவனுடைய சிக்குண்ட நிலையால் அந்த கிடைத்ததை தவறவிட்டு விடுகிறான். மைண்ட் செட் என்று சொல்வார்கள். மனம் ஒன்றிலே பதிந்துவிட்டால், மனம் ஒன்றிலே சிக்கிவிட்டால் அந்த ஒன்றை மட்டுமே பிடிக்கும் அல்லது விரும்பும். வேறொரு மாற்று வழியை கிடைத்தாலும் அந்த வழியை அது பிடிக்காது. இதுதான் மனிதனிடத்திலே உள்ள மிகப்பெரிய குறைபாடு. இதனை சிக்குண்ட நிலை என்று நாம் சொல்லுகின்றோம். கருணைமயமான இந்த இறைவனிடத்தில் மனிதன் பெற்றுக்கொள்வதே இல்லை. கேட்ட நேரத்திலே
கேட்ட வண்ணம் வேறொரு மாற்று வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்ற அந்த கருணையுடைய செயல்பாடனை இவன் புரிந்து கொள்வதே இல்லை. இதனால் மனிதன் தான் கேட்ட நேரடியான பொருள் கிடைக்காத பொழுது அவன் இறைவன் மேலே பழியை போடுகின்றான், கருணையற்றவன் என்று சொல்கின்றான். இந்த ஒரு கோட்பாடை, இந்த ஒரு மனித செயலை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு இந்த வகையிலே மனிதனுக்கு எது ஒன்று கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஒன்றை எல்லா உயிர்களுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒருவர் கேட்ட பொருளை இன்னொருவர் கேட்ட பொருளை, இப்படி பல பேர் கேட்ட பலதரப்பட்ட பொருளை கடவுள் தனித்தனியாக கொடுக்க இயலாது. ஒட்டுமொத்தமாக ஒன்றை தருகின்றார். அந்த ஒன்றை பயன்படுத்தி தான் கேட்டதை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அவசர கோலத்திலே இருக்கின்ற மனிதன் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஒன்றான ஒன்றை பிடிக்காமல் முடிவிலே ஏமாந்து போகின்றான். எது ஒன்று கிடைத்தால் எல்லா உயிர்களும் அவரவர் வேண்டிய வண்ணம் அவர்களுக்கு வேண்டிய பொருளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த ஒன்றை மட்டுமே கடவுள் பொதுவாக எல்லா உயிர்களுக்கும் தருகின்றார் என்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எது ஒன்று கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஒன்றைத்தான் கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த பிரபஞ்சம் அண்ட பெருவெளி முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைவன் எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இல்லாமல் நிறைந்திருக்கின்ற இறைவன் அவன் கொடுப்பது எல்லாம் அண்டத்திலிருந்துதான் தரப்படுகிறது. இந்த அண்ட பெருவெளியிலே இருக்கின்ற அந்த ஆற்றல்தான் அந்த ஒன்று. அந்த ஆற்றல் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும். எது ஒன்று கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஒன்றுதான் அந்த பெருவெளியிலிருந்து வருகின்ற ஆற்றல். இதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆற்றல் இல்லை என்றால் மனிதன் சிறு தூசி அளவு கூட பெற இயலாது. அப்படியே அவன் பெற்றுக்கொண்டாலும் இந்த ஆற்றல் இல்லை என்றால் அவனுக்கு அதனை பெற்றுக்கொண்ட அதனை அனுபவிக்கும் ஆற்றல் இல்லாமல் அது பயனற்று போய்விடும். இதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இறைவனிடத்திலே திரண்ட செல்வங்களையும் திரண்ட பொருள்களையும் கேட்கின்றான். ஆனால் அவனுக்கு பெருத்த நோய் ஒன்று ஏற்பட்டுவிட்டால், நகரவே முடியாத ஒரு பெருத்த நோய் ஒன்று ஏற்பட்டுவிட்டால், அவ்வளவு பெரிய செல்வங்களும் பொருட்களும் கிடைத்து அவனுக்கு என்ன பயன்? அதனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால்தான் அதனை அனுபவிக்க இயலும். இந்த உலகிலே நடக்கின்ற விசித்திரமான ஒரு செயல்பாடு என்னவென்றால், மனிதன் எல்லா பொருள்களையும்
மிகுந்த சிரமத்தோடு மிகுந்த கடினப்பட்டு பொருளீட்டிக் கொண்டாலும் பதவியை ஈட்டிக் கொண்டாலும் முடிவிலே முதுமை என்ற ஒன்றிலே அவன் ஆற்றலையெல்லாம் இழந்து அதனை அணிவிக்க முடியாமலேயே போய்விடுகிறான். இந்த ஒன்றை அணிவிக்க முடியாத அந்த ஒன்றை, ஆற்றல் இழந்த அந்த ஒன்றை, அந்த பலவீனத்தை மனிதன் என்றுமே நினைவில் கொள்வதில்லை. ஆகவே ஆற்றல் ஒன்றுதான் அனைத்திற்கும் ஓர் உயர்ந்த பொருள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் மிகுந்த நிலையிலே பல வகையான உணவுகள், 18 வகையான உணவுகள் இருந்தாலும் ஆற்றல் மிகுந்த நிலையிலே ஓர் கூழினை, எளிய கூழ் ஒன்றை குடித்தால் அது மிகப்பெரிய விருந்துக்கு சமமான ஒரு அனுபவத்தை மனிதன் பெற இயலும் என்பதை மனிதன் நினைவில் கொள்வதில்லை. அதே போல மிகுந்த ஆற்றல் குறைந்த நிலையிலே இருக்கின்ற ஒரு மனிதன் பெரிய விருந்திலே அவன் உட்கார்ந்து சாப்பிடுகின்ற பொழுது எதுவுமே அவனுடைய வாய்க்கு சுவையில்லாமல் இருந்து அந்த விருந்தின் தன்மையை, அந்த விருந்தினுடைய சுவையை முற்றிலும் இழந்து விடுகின்றான். ஆகவே ஆற்றல் என்பது மிக முக்கியம். உடல் ஆற்றல், உள்ள ஆற்றல், உயிராற்றல். இந்த ஆற்றல் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். அவன் தேடுகின்ற பொருளிலே, அவனுக்கு கிடைத்த பொருளிலே, அவனுக்கு கைவசமான பொருளிலே அவன் எந்த இன்பத்தையும் அவன் பெற இயலாது. அது ஒரு செத்தது போல, பயனற்ற ஒரு பொருள் போல இருக்குமே தவிர இவன் அதனை அனுபவிக்க முடியாது. காரணம், அவனிடத்திலே அனுபவிக்கும் ஆற்றல் இல்லை. அப்படியானால் ஒரு மனிதன் எதற்காக பாடுபட வேண்டும்? பொருள் ஈட்டலிலும் பதவி ஈட்டலிலும் அல்ல, அவன் தன்னுடைய உடல் உள்ளம் உயிருக்கான ஆற்றலை ஈட்ட வேண்டும். இதுதான் ஆன்மீகம். தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக உலகத்திலே உள்ள ஒரு அற்ப பொருளிலே ஒரு அரிய பொருளினுடைய பயனை அவன் அனுபவிக்க முடியும். இதனை உணர்ந்து கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியல் நெறியை, தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எது ஒன்று கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஒன்றை பற்றிக்கொள்ள, அந்த ஒன்றை பெற்றுக்கொள்ள மனிதன் போராட வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். ஆன்மீகத்திலே தன்னுடைய ஆற்றலை பெருக்காமல் பொருளாற்றலையும் பதவி ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வது வீண், முற்றிலும் வீணானது என்பதை உணர வேண்டும். அன்பர் பெருமக்களே, அப்படியான ஒன்றிலே எது ஒன்று கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஒன்றை நோக்கிய பயணம்தான் நம்முடைய வாசி யோகம். விண்ணுடைய ஆசி என்பது என்னவென்றால் ஆற்றல். இந்த ஆற்றல் நம்முடைய உடல் உள்ளம் உயிருக்கான ஆற்றல்.
இதனை இழந்துவிட்டு, இதனை துறந்துவிட்டு, இதனை புறக்கணித்துவிட்டு பெறுகின்ற உலகியல் பொருட்கள் எதுவுமே முடிவிலே பயனற்று போகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆற்றல், இந்த உடல் உள்ளம் உயிருக்கான ஆற்றல் பிரபஞ்சத்திலே நமக்கு வருகின்றது. அந்த ஆற்றலை எவ்வாறு பெறுவது என்பதுதான் இப்பொழுது இந்த வாசியோகம் குறிப்பிடுகிறது. ஒரு மனிதன் ஆற்றலோடு இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் உழைத்தோ இல்லாவிட்டால் புத்தி கூர்மையிலோ அவன் உலகத்திலே உள்ள எந்த பொருளையும் எந்த பதவியையும் பெற்றுக்கொள்ள இயலும். ஆகவே எது ஒன்று கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஒன்றை மட்டும் நாம் பெறுவதற்கு நம்முடைய வாழ்வில் நெறியை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த வாசியோகம் மட்டுமே உதவி செய்யும். ஏனையவை துளியும் உதவாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியான அந்த ஒன்று கிடைக்க விடாமல் செய்வது எதுவென்றால் நம்முடைய எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் உடல் உள்ளம் உயிர் மூன்றுக்கும் அப்பாலே புறத்திலே இந்த மண் உலகிலே பொருளாசை பொன்னாசை என்று அலைந்து திரிந்து தன்னை மறந்து விடுகிறது. இந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை நமக்கு மிகவும் அவசியம் வேண்டும். எது ஒன்று கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஒன்றை பற்ற விடாமல் செய்வதுதான் இந்த எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் நாம் ஆராய்ச்சி செய்தால் அவையெல்லாம் உலகப் பொருள்களையும் உலகத்திலே எதிர்பார்ப்புகளையும் உலகத்திலே அங்கீகாரத்தையும் மட்டுமே அவை தேடிக்கொண்டு இருக்கின்றன என்ற ஒரு பெரிய உண்மை நமக்கு விளங்க வரும். ஆகவே இந்த எண்ணங்களற்ற ஒரு நிலை, அதுதான் தன்னிலை, நம்மை நாம் முற்றிலும் உணர்ந்து கொண்ட நிலை, நமக்குள்ளே நாம் மையங்கொண்டு இருக்கின்ற நிலை. வருகின்ற அந்த ஒன்றை, எது ஒன்று கிடைத்தால் எல்லாம் கிடைக்குமோ அந்த ஒன்றை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய இந்த தன்னிலைதான் தமிழ் நெறியினுடைய முதல் குறிக்கோளாக உள்ளது. முதலில் நாம் இந்த அண்ட ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு முதல் தகுதி பெற வேண்டும். அதற்கு நாம் நம்மிலே இருக்க வேண்டும். புறத்திலே இருந்தால் அது முற்றிலும் உதவாது. நம்மிலே இருக்கின்ற பொழுது, நாமாக இருக்கின்ற பொழுது மட்டுமே அந்த அண்ட ஆற்றலை நாம் பெற இயலும் என்ற உண்மையை என்றும் மனதிலே வைத்து அதிலே நாம் உறுதிப்பட இருந்தால்தான் வாசியோகம் என்ற ஒன்றிலே நாம் மேலோங்க முடியும். வாசியோகத்தை தவறவிடாமல், கைவிட்டு போகாமல் அந்த பயிற்சியிலே நாம் மேலோங்கி மேலோங்கி அந்த ஆற்றலை பெறுகின்ற பொழுது இந்த உலகியல் பொருள்கள், இந்த உலகில் பொருள்கள் எல்லாம் நம்மை நோக்கி தேடி வரும். நாம் அதனை நோக்கி தேடி போக அவசியம் இல்லை என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே அந்த அண்ட ஆற்றல் பெறுவதற்கான ஒரு தன்னிலை எவ்வாறு நமக்குள்ளே அமைத்துக் கொள்வது என்பதை பற்றி எவரும் குறிப்பிடுவது இல்லை. ஆனால் தமிழ் நெறி இந்த ஒன்றுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. ஆகவே தமிழ் நெறி காட்டும் ஒரு சீரிய கோட்பாடு மிக முக்கியமானது. அதனை பற்றி கொண்டு நாம் இந்த உலகத்திலே எதையெல்லாம் வேண்டுகின்றோமோ அதை நோக்கி நாம் பயணப்படாமல் அவையெல்லாம் நம்மை நோக்கி வரும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதற்கு நாம் தமிழ் நெறியை உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.